தமிழகத்தில் காவிரி பாசன பகுதிகளில் உயர்மட்ட தொழில்நுட்ப குழு இரண்டாவது நாளாக தனது ஆய்வை தொடங்கியிருக்கிறது. அது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். காதர் ஹுசேன், இந்த ஆய்வோட முதற்கட்டமா எத்தனை பேர் அங்க வந்திருக்கிறாங்க? என்ன விதமான ஆய்வுகள்ல இந்த உயர்மட்ட தொழில்நுட்ப குழு தற்போது ஈடுபட்டிருக்கு? அதாவது தம்பி தமிழரசன், தற்பொழுது ஜிஎஸ் ஜோ தலைமையிலான ஆய்வுக்குழு தற்பொழுது இங்கே ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க ஃபீல்டில். அவங்கள்ட்ட அதாவது இந்த காய்ந்து போன பயிர்கள், அதாவது நேரடி நெல் விதைப்பு மூலமாக நடப்பட்ட காய்ந்து போன பயிர்களை தற்பொழுது ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கள்ட்ட ஏராளமான விவசாயிகள் தங்களுடைய பாதிப்புகள் குறித்து மனுக்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க தம்பி தமிழரசன். அதில் மொத்தம் 14 பேர் கொண்ட குழு இருக்கு. அந்த குழு இல்லாமல் தஞ்சை மாவட்ட ஆட்சியர், வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு மற்றும் ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் இருக்காங்க. தமிழரசன், காதர் ஹுசேன், இந்த சோழகன் குடிக்காடை தொடர்ந்து ஃபீல்டில் விவசாயிகள்கிட்ட ஆய்வு சொல்லுங்க வேதவழி, தொடர்ந்து பேசுங்க காதர் ஹுசேன். அதாவது தற்பொழுது அந்த குழு ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது குழுக்கள் விவசாயிகள்கிட்ட, அதாவது தஞ்சை மாவட்டத்தில் பகுதியில் பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்டு இருக்காங்க. தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வயல்களை பார்வையிட்டு இருக்காங்க. பார்வையிடுறது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயிகள் ஏராளமான விவசாயிகள் அந்த குழுட்ட தங்களோட குறைகளை தெரிவிக்கிறதுக்காக கும்பலா அது விவசாயிகள்கிட்ட குறையும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க குழுவோட வேளாண் துறை அமைச்சர் இந்த ஆய்வுல ஈடுபட்டு இருக்காரு தம்பி தமிழரசன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தெரியுது, இந்த விவசாயிகள் ஏராளமான விவசாயிகள் குழுமிட்டு இருக்காங்க. இவரோட மாவட்ட ஆட்சியர், காவல்துறை, அந்த ஏராளமான விவசாயிகள் வந்ததால இங்க காவல்துறை அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கு. அவங்க குழுவுக்கு பாதுகாப்பிற்காக ஏராளமான காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளை அதாவது டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளை அந்த குழுவட்ட நேரடியாக பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க. அது ஒரு குறையாவே விவசாயிகள் சொல்றாங்க. காவல்துறை தடுக்கிறதாகவும் சொல்றாங்க. சில விவசாய சங்க தலைவர்கள் மட்டுமே அந்த குழு கூட இருக்காங்க. தற்போது தஞ்சாவூர் மாவட்டம் சோழகன் குடிக்காட்டில் காவிரி பாசன பகுதிகளில் உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று மேட்டூர் பகுதியில் தொடங்கிய ஆய்வு தற்போது காவிரி டெல்டா பகுதிகளில் இரண்டாவது நாளாக நீடிக்கிறது. தற்போது பாசன பரப்பு, விவசாயிகளின் எண்ணிக்கை, அங்கு இருக்கக்கூடிய நெற்பயிர்களின் தற்போதைய நிலை குறித்து இந்த குழுவினர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த குழு தற்போது ஆய்வில் ஈடுபட்டு வரும் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜிஎஸ் ஜா தலைமையிலான 14 பேர் கொண்ட குழுவினர் இந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவசாய சங்க பிரதிநிதிகள் பலரும் இந்த ஆய்வின் போது உடனிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன், தேசிய தென்னிந்திய நதிகள் ஒருங்கிணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு உள்ளிட்ட விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ளும் பகுதிகளில் குழுமியிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் பேசலாம். காதர் ஹுசேன், அங்க வந்திருக்கும் காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவினர்கிட்ட விவசாயிகள் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அதாவது உடனடியாக தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கறது அவங்களோட முக்கியமான கோரிக்கையா இருக்கு. அதாவது தற்பொழுது நேரடி நெல் விதைப்பு மூலமா செய்து 25 நாள்ல 45 நாள் வரைக்கும் ஆகுது. இந்த பயிர்கள் தற்போது நல்ல விளைந்து வந்த பயிர்கள், செலவு செய்து விளைவிந்த பயிர்கள் காய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காய்ந்த பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக கர்நாடக அரசிடமிருந்து தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்பதே அவரோட முக்கியமா கோரிக்கையா இல்ல அனைத்து விவசாயிகள் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்துட்டு இருக்கோம், அந்த விவசாயிகளோட கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்பது நடைபெறுவதற்காக தயாராக இருக்காங்க. அவங்க கூட மாநில வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு அவர் இருக்காரு. தலைமை அதிகாரி, அதாவது நதிநீர் பாசன ஆணையர் தலைமையில் விவசாயிகளிடம் குறை மனுக்கள் வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து விவசாயிகளும் அருகில் அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கறத விவசாயிகள் குறையா இருக்கு. விவசாய சங்க பிரதிநிதிகள் தற்பொழுது தங்களுடைய பாதிக்கப்பட்ட வயல்களை காமிச்சிட்டு இப்ப முக்கியமா கோரிக்கை மனு அப்படிங்கிறது தமிழ்நாடு விவசாய சங்கத்தை சேர்ந்த சுகுமாரன் மற்றும் தமிழக விவசாய சங்கத்தை சேர்ந்த சாமி நடராஜன் உள்ளிட்ட விவசாயிகளும், ஐயா கண்ணு நதிநீர் பாசன இணைப்பு சங்கத்தை சேர்ந்த ஐயா கண்ணு மற்றும் PR பாண்டியன் உள்ளிட்ட விவசாய சங்க தலைவர்கள் மற்றும் விவசாய உறுப்பினர்களும் ஏகப்பட்ட பேர் இந்த குழுவை செஞ்சு தங்களோட குறைய சொல்லிட்டு இருக்காங்க. வேதவள்ளி,
தமிழகத்தில் காவிரி பாசன பகுதிகளில் உயர்மட்ட தொழில்நுட்ப குழு இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தஞ்சை மாவட்டத்தின் சோழகன்குடிக்காடு பகுதியில் இந்த உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவினர் தற்போது ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய நிலவரப்படி விவசாய சங்க பிரதிநிதிகள் தங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக அந்த உயர்மட்ட குழுவிடம் அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கிறோம். மத்திய நீர்வள ஆணையர் GS ஜா தலைமையிலான 14 பேர் கொண்ட குழுவினர் கர்நாடகாவில் ஆய்வினை முடித்துக் கொண்டு தற்போது தமிழகத்தில் காவிரி பாசன பகுதிகளில் இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது தமிழக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு அந்த ஆய்வுக்குழுவினரிடம் காவிரி டெல்டா பகுதியின் தற்போதைய நிலை குறித்து எடுத்துரைத்தார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் பேசலாம். காதர் ஹுசேன், தற்போது சோழகன்குடிக்காடுல இந்த ஆய்வு நடைபெற்று வருது. இதனை முடித்துக் கொண்டு அந்த 14 பேர் கொண்ட குழு எங்கு செல்கிறது, எங்கு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது? தஞ்சை மாவட்டத்தை அடுத்த மதுக்கூர் சொக்கலாவூர் பகுதியில் அடுத்து ஆய்வு செய்ய போறாங்க. ஆய்வு செஞ்சுட்டு அதை தொடர்ந்து இந்த 11 இடங்கள்ல இன்னைக்கு ஆய்வு என்பது மேற்கொள்ளப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் 2 இடங்கள்லையும், திருவாரூர், நாகை மாவட்டங்கள்ல 9 இடங்களையும், மொத்தம் 11 இடங்கள்ல ஆய்வு என்பது நடக்க இருக்கு. வேதவள்ளி, இப்ப தற்போது பாத்தீங்கன்னா அந்த ஆய்வு பணியை முடித்த விவசாயிகள்கிட்ட குறை கேட்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருது. அதன் மூலம் மனுக்கள் என்பது பெறப்பட்டு வருது. வேதவள்ளி.